வணக்கம். மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். மயிலம் முருகன் கோவிலில் திருமணம் திடீர் நிறுத்தம். 8 ஆண்டுகள் காதலித்த காதலன் சென்னையில் வேறொரு பெண்ணை காதலித்ததால் அதிரடி முடிவு. சென்டாக் மாணவர்களுக்கு 21 கோடி உதவித்தொகை ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னர் வழங்கப்படும் என கல்லூரி நிர்வாகங்களுக்கு உயரதிகாரி கடிதம். மாற்றுத்திறனாளி மாணவிகள் உயர்கல்வி பயில நடவடிக்கை எடுக்கும்படி எம்பியிடம் வலியுறுத்தல். மாணவ கூட்டமைப்பினர் பெற்றோர் மனு. இனி விரிவான செய்திகள். காதலன் வேறொரு பெண்ணை காதலித்து ஏமாற்றியதை அறிந்த காதலி புதுவை அருகே உள்ள மயிலம் கோவிலில் நடைபெறிருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவை அருகே உள்ள காந்தி திருநல்லூரை சேர்ந்த ராஜேந்திர பிரசாத் என்பவர் பள்ளியில் படித்த காலத்தில் இருந்தே பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இதனால் இவர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக தீவிர காதலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இது போன்ற சூழ்நிலையில் வேலை காரணமாக சென்னை சென்ற ராஜேந்திர பிரசாத் அங்கு ஒரு பெண்ணை 2 ஆண்டுகள் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 ஆண்டுகளாக காதலித்து வந்த காதலியை திருமணம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு புதுவை அருகே உள்ள மயிலம் முருகன் கோவிலில் திங்கட்கிழமையன்று திருமணம் நடைபெறவிருந்தது. இதற்காக ராஜேந்திர பிரசாத் சென்னையிலிருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புதுவை வந்துவிட்டார். சென்னையில் ராஜேந்திர பிரசாத் தொடர்பு கொள்ள முடியாத காதலி அவர் தங்கியிருந்த இடத்தில் விசாரித்த போது திருமணம் செய்வதற்காக புதுவை சென்றிருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சென்னை காதலி ஞாயிற்றுக்கிழமை அன்று காந்தி திருநல்லூரில் உள்ள காதலன் வீட்டிற்கு சென்று தன்னை காதலித்து விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்வது குறித்து தகராறு செய்துள்ளார். இதன் பின்னர் அவர் சென்னை திரும்பிவிட்டார். இந்த விஷயத்தை அறிந்த 8 ஆண்டு கால காதலி தனது காதலன் சென்னையை சேர்ந்த பெண்ணை 2 ஆண்டுகளாக காதலித்து விட்டு தற்போது தன்னை திருமணம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாததால் தனது திருமணத்தை நடத்தக்கூடாது என பெற்றோரிடம் கூற இதனை கேட்ட பெற்றோர் மற்றும் மணமகள் வீட்டார் அதிர்ச்சி அடைந்தனர். மணப்பெண் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தமையால் மயிலம் முருகன் கோவிலில் நடைபெறவிருந்த திருமணம் நடத்தப்பட்டது. இதனிடையே பாதிக்கப்பட்ட மணமகள் வீட்டார் கோரிமேடு காவல் நிலையத்தில் மணமகன் ராஜேந்திர பிரசாத் மீது புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் ஒரே நேரத்தில் 2 பெண்களை காதலித்த வாலிபரிடம் விசாரணை நடத்தினர். இந்த பிரச்சனையில் ராஜேந்திர பிரசாத் காதலித்த 2 காதலிகளும் தனது காதலன் மீது காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க முன்வரவில்லை என்பதால் ராஜேந்திர பிரசாத் மீது போலீசாரால் வழக்கு பதிய முடியவில்லை. திருமணத்திற்கு முன்பாக காதலன் வேறொரு பெண்ணை காதலித்த சம்பவம் தெரிய வந்ததால் மணமகளின் வாழ்க்கை தப்பியதாக பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்டாக் மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை ஆளுநர் ஒப்புதலுக்கு பின்னர் வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார். புதுவையில் கடந்த கல்வியாண்டில் 2013-14 சென்டாக் மூலம் மருத்துவ படிப்பில் சேர்ந்தவர்களுக்கான நிதியுதவி இதுவரை வழங்கப்படவில்லை. மேலும் 2ஆம் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான நிலுவைத் தொகையும் கொடுக்கப்படவில்லை. இதற்கிடையே அடுத்த கல்வி ஆண்டிற்கான கட்டணத்தை உடனே செலுத்துமாறு மருத்துவ மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகங்கள் தற்போது கெடு விதித்துள்ளன. இந்நிலையில் சென்டாக் கல்வி நிதியை வழங்கும் மாநில உயர்கல்வித்துறையானது கடந்த கல்வி ஆண்டிற்கான மருத்துவம் பொறியியல் படிப்பு உதவித் தொகைக்காக ரூபாய் 21 கோடி திட்டமிட்டு அதற்கான கோப்புகளை தயாரித்து அரசுக்கு அனுப்பியுள்ளது. இதில் முதலாக 2013-14 ஆண்டு கல்வியாண்டு மருத்துவ மாணவர்களுக்காக ரூபாய் 5 கோடியும் மீதமுள்ள மாணவர்களுக்காக ரூபாய் 5 கோடியும் கோரப்பட்டுள்ளது. இதற்கு 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான நிதியுதவியை வழங்க கவர்னரின் பார்வைக்கு கோப்பு அனுப்பப்பட உள்ளது. மற்றவை அனைத்தும் தலைமை செயலரின் அனுமதிக்கு கோரப்பட்டுள்ளது. இது தவிர 1ஆம் ஆண்டு உள்ளிட்ட அனைத்து நிலை பொறியியல் மாணவர்களுக்கான சென்டாக் நிதிக்காக ரூபாய் 11 கோடி கேட்டு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. கவர்னர் தலைமை செயலர் அனுமதிக்கு பின் இன்னும் ஓரிரு வாரங்களில் சென்டாக் கல்வித்தொகை அந்தந்த கல்லூரிக்கு மாணவர்கள் பெயரில் காசோலை அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிகிறது. இது குறித்து உயர்கல்வித்துறை இயக்குனர் கரிகாலனிடம் கேட்டபோது 2013-14 ஆண்டு கல்வி ஆண்டிற்கான மருத்துவம் பொறியியல் சென்டாக் நிதிக்காக ரூபாய் 21 கோடி கேட்டு அரசுக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்தவுடன் அந்தந்த கல்லூரிக்கு காசோலை அனுப்பி வைக்கப்படும் என்றார். மாற்றுத்திறனாளிகள் உயர்கல்வி தொடர உதவி செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனிடம் மாணவர் கூட்டமைப்பினர் மனு அளித்தனர்.
சமீபத்தில் வெளியான 10ஆம் வகுப்பு தேர்வில் தேங்காய் திட்டு பச்சையப்பன் செவித்திறன் குறையுடையோர் பள்ளியில் படித்த மாணவி லீலாவதி 400 மதிப்பெண்ணுக்கு 375 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இவர் தனது படிப்பை புதுவையில் தொடர வசதி இல்லாத நிலையில் மதுரையில் உள்ள கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் 90,000 செலுத்தி சேர வேண்டிய நிலை உள்ளது. இவர் தந்தை இறந்துவிட்ட நிலையில் கூலி வேலை செய்யும் தாயின் பராமரிப்பில் வளர்ந்து வருவதால் உயர் படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவிகள் லீலாவதி மற்றும் ரோஷினி ஆகியோர் மேற்படிப்பு படிக்க உதவிட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனிடம் மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சாமிநாதன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இதனை பெற்றுக்கொண்ட ராதாகிருஷ்ணன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். நீர்வரத்து குறைவால் குட்டையாக மாறி வரும் உசுட்டேரியை தூர்வார வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உசுட்டேரி உள்ளது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க படகுத்துறை செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஏரியில் சேகரிக்கப்படும் நீரால் புதுவையின் நிலத்தடி நீர்மட்டத்தின் தன்மை ஓரளவிற்கு தாக்குப்பிடித்து வருகிறது. ஆனால் தற்போது நீர்வரத்து இல்லாததால் உசுட்டேரி குட்டையாக மாறி வருகிறது. நீர் பறவைகளாகிய நீர்வாத்து நீர்கோழிகள் முற்றிலும் அழிந்து போய்விட்டது. சுமார் 800 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள ஏரி புதுவையின் கிராமப்புற பகுதியிலான பத்துக்கண்ணு, உசுட்டேரி, கூடப்பாக்கம், சேந்தநத்தம், பொறையூர், வில்லியனூர், தமிழக பகுதியான பெரம்பை பகுதிகளில் விளைநிலங்களுக்கு ஆதாரமாகவும் விளங்கி வந்தது. ஆனால் தற்போது இது நீர் ஆதாரமாக விளங்கும் வீடூர் அணை பகுதியில் மழை இல்லாததால் நீர்வரத்து இல்லாமலும் தூர் வாராமலும் கிடப்பதாலும் வறண்டு பாலப்பாலமாக வெடித்து கிடக்கிறது. இதனால் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பை சந்திக்கும் சூழ்நிலை நிலவி வருகிறது. எனவே காலம் தாழ்த்தாமல் உடனடியாக உசுட்டேரியை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நீதிபதியிடம் தகராறு செய்து ஜிப்மர் செவிலியர் தலைமறைவாக உள்ளதால் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். தீக்காயமடைந்து ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டிருந்த விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தை சேர்ந்த பெண்ணிடம் கடந்த 27ஆம் தேதி புதுவை ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் ஏழ்வேலவன் வாக்குமூலம் பெறச் சென்றார். அப்போது சீனியர் செவிலியர் உஷாராணி நீதிபதியிடம் வாக்குவாதம் செய்தார். இது குறித்து மாஜிஸ்ட்ரேட் ஏழ்வேலவன் தலைமை ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் தானேந்திரனிடம் புகார் அளித்தார். அதனை விசாரித்த நீதிபதி செவிலியர் உஷாராணி மீது கோரிமேடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்த வேண்டும் என கடந்த 30ஆம் தேதி உத்தரவிட்டார். இதையடுத்து கோரிமேடு போலீசார் நேற்று உஷாராணி மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இது பற்றி அறிந்த செவிலியர் உஷாராணி பணிக்கு செல்லாமல் தலைமறைவாகிவிட்டார். மேலும் இந்த பிரச்சனையில் தீர்வு காண்பது குறித்து ஜிப்மர் நிர்வாகமும் ஜிப்மர் ஊழியர் சங்கமும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். வெளியூர் செல்ல வேண்டிய பயணிகள் புதுவை பஸ் நிலையத்தில் குவிந்ததால் கடும் நெரிசல். திமுக ஆர்ப்பாட்டம். மாணவர் சேர்க்கைக்கான அங்கீகாரத்தை புதுவை அரசு பெற வேண்டும் என வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அன்பு மாணவ மாணவிகளே, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு +1 +2ல நீங்க தோல்வியா? கவலை வேணாம், ஒரு நிமிஷம் இந்த பாடலை கேளுங்க. லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு.
மாணவ மாணவிகளே, வெற்றி பெற எங்களது VCCக்கு வாருங்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தோல்வியுற்ற மாணவ மாணவிகளுக்கு ஜூன் மாத தேர்விற்கான 1 மாத சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல். 9ஆம் வகுப்பு தோல்வியா நேரடியாக SSLCயில் சேரலாம். +1 தோல்வியா நேரடியாக +2வில் சேரலாம். பள்ளிகளில் நடைபெறுவது போல் வகுப்புகள் முழு நாளும் நடைபெறும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி வகுப்புகள், தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்திற்கும் தனித்தனி வகுப்புகள் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட், புதுவை 4. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். முத்துக்குமரன் நகர், புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ, அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே உள்ள மதகடிப்பட்டு அங்காளம்மன் கோவில் அறங்காவலர் குழுவினர் பதவியேற்றுக் கொண்டனர்.
புதுவை மதகடிப்பட்டு அங்காளம்மன் கோவில் அறங்காவலர் குழுவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய அறங்காவலர் குழுவினை இந்து அறநிலையத்துறை நியமனம் செய்துள்ளது. இதன்படி அறங்காவலர் குழுவின் புதிய தலைவராக அருள்வாணன், செயலாளராக செந்தில், பொருளாளராக கருணாகரன், உறுப்பினராக கந்தன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஊர் மக்கள் மற்றும் பக்தர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இவர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளாகும். புதுவை திருவள்ளுவர் நகரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் குழந்தைகள் பரிசோதிக்கப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன. புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்கம் இந்திரா காந்தி மருத்துவமனை மருத்துவர்கள் தலைமையில் திருவள்ளுவர் நகர் துலுக்காத்தம்மன் கோவிலில் 2.5 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான குழந்தைகளுக்கு பரிசோதனை நடத்தி மருந்துகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் புதுவை பஸ் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு முழு ஆண்டு தேர்வு முடிவடைந்து ஏப்ரல் மாதம் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனால் தமிழகம் புதுவை பகுதிகளில் பணிபுரிந்த ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றனர். தமிழக பள்ளிகளுக்கு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதுபோல புதுவையில் 4ஆம் தேதிகள் பள்ளிகள் திறக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் விடுமுறைக்கு தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் பணிபுரியும் இடங்களுக்கு மீண்டும் திரும்பவும், மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்லவும் கடந்த சில தினங்களாகவே பேருந்து மற்றும் ரயில்களில் பயணம் செய்து வந்த வண்ணம் இருந்தனர். தமிழக பகுதியான கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பேருந்து பயணிகள் பெரும்பாலும் புதுச்சேரி பேருந்து நிலையத்துக்கு வந்து முன்பதிவு செய்து சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதேபோல் நேற்று காலை முதலே புதுவை பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூருக்கு செல்லும் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்தில் செல்லும் பயணிகள் தங்களது முன்பதிவுக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அப்போது கணினி பழுதானதால் முன்பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டு பேருந்து நிலையத்தில் மிகுந்த கூட்டம் காணப்பட்டது. ஒரு சில மணி நேரத்திற்கு பின்னர் பழுது நீக்கப்பட்டு மீண்டும் முன்பதிவு செய்யப்பட்டது. முன்பதிவு செய்யப்பட்டாலும் பயணிகளுக்கு போதுமான அளவில் பேருந்துகள் இயக்கப்படாததால் புதுவை பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் பெறும் வகையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில திமுக கழகம் சார்பில் கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் பெற வலியுறுத்தி கல்லூரி வாயில் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு திமுக கழக மாநில அமைப்பாளர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். இதில் தலைமை செயற்குழு சோமசுந்தரம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மல்லிகா மாயகிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர். இதில் தொகுதி செயலாளர்கள் பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராசன், திராவிடமணி கழக முன்னோடிகள் சக்திவேல், செல்வ பார்த்திபன், கதிரொல்லி, கோ ராமச்சந்திரன், சித்து, கோவிந்து, மீசை செல்வராஜ், சந்திரமோகன், கோர்காடு கணேசன், ரவிச்சந்திரன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் வீரராகு, இளம்பருதி, வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் முருகையன், பரிமளம், தொழிலாளர் அணி செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் அண்ணா அடைக்கலம், மாணவர் அணி அமைப்பாளர் SP மணிமாறன், துணை அமைப்பாளர்கள் ராஜகோபால், கண்ணன், மீனவர் அணி அமைப்பாளர் கோதண்டபாணி, ஆதி திராவிடர் அமைப்பாளர் நலக்குழு அமைப்பாளர் அன்பு சூரியன், விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தமிழரசன், மகளிர் அணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி, தொண்டர் அணி துணை அமைப்பாளர்கள் பார்த்தசாரதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் விழாவில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. லே டிராம்பியோ பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட்டின் 9வது ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி பிரெஞ்சு தூதரக அதிகாரி ஜெனரல் பிலிப் ஜான்வியர், துறை தலைவர் மணக்குளம் விநாயகர் பொறியியல் கல்லூரி கைலாசம், ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி பேராசிரியர் கண்ணன் மற்றும் கோலைத் லேபர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இன்ஸ்டிடியூட்டில் படித்து சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. இந்நிறுவனத்தின் உரிமையாளர் செந்தில்நாதன் வரவேற்று பேசினார். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை லே டிராம்பியோ நிறுவனத்தினர் செய்திருந்தனர். Sri Vivekananda Tutorial and Coaching Center, School for Private,
fully air conditioned. 8ஆம் வகுப்பு தேர்ச்சியா அல்லது 9ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக 10ஆம் வகுப்பு சேரலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியா அல்லது 11ஆம் வகுப்பு தோல்வியா? நேரடியாக 12ஆம் வகுப்பு சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த டயானா மேரி என்ற மாணவி 1069 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரோன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் தோல்வியா? இனி கவலை வேண்டாம். ஜூன் மற்றும் அக்டோபர் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. டிஇடி தேர்வுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. டிஇடியில் சாதனை. டிஇடி தேர்வில் எங்களது பிசிசி பயிற்சி வகுப்பில் படித்த 98 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். Separate classes for Tamil and English medium. Separate classes for boys and girls. புதுவையில் இதுவரை 10 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருது பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர். Contact VCC Nagarajan, Sri Vivekananda Tutorial and Coaching Center, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், பிடபிள்யூடி ஆபீஸ், இபி ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனிலிருந்து 5 நிமிடத்தில் மணியை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது 2வது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். இது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, 200 acres, 12,500 students, 2,320 staffs, 55 UG and PG courses, 16 years in excellence. படிக்கிறவங்க 85% பேருக்கு கேம்பஸ்ல பிளேஸ்மென்ட் கிடைக்குது. நம்பர் 1 எஜுகேஷனல் கேம்பஸ் இன் புதுச்சேரி. எக்ஸலென்ட். அப்ப கூட +2 முடிச்சாதான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, புதுச்சேரி. அப்படினா இன்டர்வியூ இப்ப பண்ணுங்க. அட்மிஷன் 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுங்க. How many more today? இது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, 200 acres, 12,500 students, 2,320 staffs, 55 UG and PG courses, 16 years in excellence. படிக்கிறவங்க 85% பேருக்கு கேம்பஸ்ல பிளேஸ்மென்ட் கிடைக்குது. நம்பர் 1 எஜுகேஷனல் கேம்பஸ் இன் புதுச்சேரி. எக்ஸலென்ட். அப்ப கூட +2 முடிச்சாதான் அட்மிஷன் கொடுக்க முடியும். ஸ்ரீ மணக்குல விநாயகர் Group of Educational Institutions, புதுச்சேரி. அப்படினா இன்டர்வியூ இப்ப பண்ணுங்க. அட்மிஷன் 6 வருஷத்துக்கு அப்புறம் கொடுங்க. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படிப்பின் நம்மை பட்டை தீட்டி பார்த்து பார்த்து மகிழும் பள்ளி. துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி
எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி. 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஆண்டனி பள்ளி இது. திருவாண்டார் கோயில். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மயிலம் முருகன் கோவிலில் திருமணம் திடீர் நிறுத்தம். 8 ஆண்டுகள் காதலித்த காதலன் சென்னையில் வேறொரு பெண்ணை காதலித்ததால் அதிரடி முடிவு. சென்டாக் மாணவர்களுக்கு 21 கோடி உதவித்தொகை ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னர் வழங்கப்படும் என கல்லூரி நிர்வாகங்களுக்கு உயரதிகாரி கடிதம். மாற்றுத்திறனாளி மாணவிகள் உயர் கல்வி பயில நடவடிக்கை எடுக்கும்படி எம்பியிடம் வலியுறுத்தல். மாணவ கூட்டமைப்பினர் பெற்றோர் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.